எத்திஷா ஷாப் மேடம் 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 தொடலாம் போச்சு மேடம். தேங்க்யூ சோ மச். இப்பதான் காஃபி குடிச்சேன். இல்ல கொஞ்சம் அங்க குடிக்கிறேன். மேடம் சொல்லுங்க மேடம், உங்க ஷாப்ல என்ன ஸ்பெஷல்? எங்க ஷாப்ல வந்து கொஞ்ச நேரத்துக்கு நான் மௌனம் வருதோ, இவங்க தான் பேச போறாங்க. எங்க ஷாப்ல வந்து அழகா ரம்ஜான் வருதுனால நல்லா ஒர்க்கு சரி ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட். உங்களுக்கு வரை 799 ரூபா தான். இந்த பேஸ் இருக்குல 799 ரூபாய்க்கு யாரும் கொடுப்பாங்களா? இது ஃபேக்டரியில நம்மளே டைரக்டா வாங்குனது. நல்லா இருக்கு. வெறும் 599 தான். நம்மளோட கம்மியா சொல்றாங்களே. கரெக்டான ரேட்ல போட்டுக்கனா போடல. கம்மியா போட்டுருக்கீங்க. இது வந்து காஞ்சி காட்டன். நம்ம வந்து வெறும் 900 ரூபாய் தான் போட்டுப்போம். இதுல உங்களுக்கு க்ளோஸோட வந்துரும். அது வந்து செட்டிநாட் காட்டன். இது வந்து உங்களுக்கு 850 தான் போட்டுருக்கேன். இது என்ன காட்டன்? இது வந்து காட்டன்ல இது பட்டு சாரி. நல்லா இருக்கு. நம்ம 900 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சாரி வந்து 799 போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம சண்டே எண்ட் முடியும் போது ஸ்பாட் ஆஃபரும் போடுவோம். என்னமா? கண்டிப்பா ஆஃபர். இதுமா நைட்டியா? இது காட்டன். காட்டன் சாரி பெரியவங்க கட்டற காட்டன் சாரி. ஓ இது நல்லா இருக்கு. அது குர்த்தி. இது குர்த்தி. இது வெறும் 300 ரூபாய் தான் உங்களுக்கு. காட்டன் குர்த்தி வெறும் 300 ரூபாய்க்கு நம்ம போட்டுறோம். அம்பர்லா குர்த்தி 300 ரூபாய்க்கு யாருமே போட முடியாத ரேட்ல போட்டுறோம். சமய பண்ணிருக்கீங்க. தங்கம் சொல்லுங்க. எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஆர்கனைஸ் பண்ணிடுறியா? நான் கடையை பாத்துக்கறேன். என் தொண்டை டயர்ட் ஆவட்டே. ஏன்னா என் பொண்ணு அடிச்சு அடிச்சு நீ படிக்கல. நீ நல்லா பேச முடியல. உனக்கு அத ரீச் ஆகுது. நீ அடிச்சு அடிச்சு பேச. நீங்க சூப்பரா பேசுறீங்க. உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம். வேற லெவல்ல பேசுறீங்க. ட்ரெய்னிங் நல்லா வரும். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களோட எக்ஸ்போ பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்னா இப்ப நான் சாரி பிசினஸ் வச்சிருக்கேன்னா நான் வந்து சாரி பிசினஸ்ல உங்களுக்கு அடுத்தவங்களை சேர்த்துக்கணும் எனக்கு தெரியாது. என் மைண்ட் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க அதை பண்ணீங்க. அதனால உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 100% பிடிக்கும். அதுல ஒண்ணு கூட குறையாது. எப்பவுமே குறையாது. இது சேல்ஸ் ஆகுதா ஆகலையா அது அப்புறப்பட்ட விஷயம். இது வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்து வந்திருக்கேன். திருப்பி வேணா நான் எனக்கு ஷாப்ல கொண்டு போட போறேன். அதுக்காண்டி எனக்கு கம்மியாச்சுன்னா உங்களை திட்டதோ அது பண்றதோ எதுவும் கிடையாது. அதெல்லாம் நான் அதை மனசு தைரியப்பட்டு தான் வந்திருக்கேன். இது என்னோட விருப்பப்பட்டு வந்திருக்கேன். போன வாட்டி உங்களை எஸ்பால ஒரு வாட்டி பார்த்து நான் உங்களை கட்டி பிடிச்சிட்டு போனேன். முத்த கொடுத்து போனேன். எதனால வந்து என்னத்துக்கு அப்படி சொல்றேன்னா சேலை நகை தையல் தச்சு கொடுக்குற இவங்க வச்சிருக்கவங்க ஒரு ப்ரொமோஷன் ஒருத்தங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி பிசினஸ் நான் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன், நான் குர்த்திக்கு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன், நகை செட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் நான் வச்சிருக்கேன். வேற ஏதாவது கிளிப்பு அந்த சாப்பிட்ற ஐட்டம் ஃபுட் ஐட்டம்னா நான் ப்ரொமோஷன் சாப்பிட்டு பார்த்துட்டு பண்ணிடுறேன். அப்படி ப்ரொமோஷனுக்கு அப்படி சொன்ன மக்கள் உலகத்துல நீங்க வந்து எத்தனை பேர் சாரி வச்சாலும் என்ன வச்சாலும் எடுத்துவாங்க. நம்ம ஒரு வாட்டி இறங்கி தான் பாப்மேன் சொல்லி உங்ககிட்ட 63 பேர் வந்தாங்க. 63 பேர்ல எத்தனை பேரை நெகட்டிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அது சொல்லிட்டு போட்டோம். ஆனா இருக்க மக்களுக்கு வந்து இப்ப எத்தனை பேர் எஸ்பா போட்டுருக்காங்க அத்தனை பேருக்கு ஒண்ணே சொல்றேன். யாரையும் வீட்டுல போய் தட்டி மைதலி வாங்க ஒரு ரூபாய் கொண்டு வாங்க நான் வீடியோ நான் உங்களுக்கு சால் போட்டு யாரும் சொல்லல. நம்மளா இஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நம்ம விக்கிறது நம்மளோட திறமை. அந்த திறமையை வச்சுக்கோங்க. யாருமே நெகட்டிவா பேசாதீங்க. இது நான் வந்து கை செஞ்சு கேக்குறேன். தேங்க்யூ சோ மச் மா. இன்னொன்னு சொன்னீங்கல்ல, அதாவது ஒரே சாரி இருக்கிற இடத்துல ஏன் இப்படி விடுறாங்க மனசு வராதுன்னு. இப்ப டி நகர் போறோம், நிறைய கடைகள் இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாமே தான் இருக்கு. வடபழனி முருகன் கோயில் போறோம், பூக்கடை இருக்கு. அந்த மாதிரி எண்ணங்களை வந்து சீரா வச்சு கிரிமினல் மைண்டா இருக்க கூடாது. நான் வந்து எஸ்போ வந்து முதல்ல என்னோட நான் இன்ஸ்டாவை பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அடிச்சு பார்க்க தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது. என்னோட இன்ஸ்டால வந்து வேற ஒருத்தங்க எஸ்போ பண்ணுவாங்க. முருகா இன்னும் எஸ்போ கூட யாரும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்களே, நான் பண்ணட்டுமான்னு கேட்டேன். நீ பண்ணவே கூடாது. எனக்கு விருது கொடுத்து எனக்கு குங்குமத்தை கொடுத்தாரு. மைதிலி போடா முருகா நான் போட்டாரு. உடனே எனக்கு விருது கொடுத்தாரு. ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி கேட்டேன். ஆனா உங்ககிட்ட பாசிட்டிவா வந்துச்சு. அப்ப என் பொண்ணு சொல்லிச்சு, ஆஹா மதிலக்கா மதிலக்கா கூட உடனே போயிட்டு உடனே அக்கா நான் 1000 ரூபாய் பே பண்றேன். நான் உங்களுக்கு நாளைக்கு மிச்சம் கன்ஃபார்ம் பண்றேன். ஏடிஎம்ல எடுத்து நான் மாத்தி விடணும் உங்களுக்கு சொன்னா சரியா? ஏங்கன்னா என்கிட்ட அப்ப காளான் பானிபூரி எல்லாமே நான் வச்சிருக்கேன். என்னோட கடையில வாட்டர் கடை இருக்கு. நான் 2 கடை வச்சிருக்கேன். ஒன்னு வாட்டர் கடை, ஒன்னு காளான், ஒன்னு பானிபூரி மசாலா பூரி. அதோட சேர்த்துருக்கோம். ஒரு நான் வந்து திருநெல்வேலி பொண்ணு. ஒரு வாட்டி பானஸ் வாங்க பானஸ் இல்ல. இப்போ நமக்கு வாட்டர் கொஞ்சம் பஞ்சமா இருக்கு. வாட்டர் கிடைக்குமா? போடலாம். பெரிய கேனா இல்ல சின்ன கேனா? 25 லிட்டர் கேன். இந்த 20 லிட்டர் கேன் நம்மள குடிக்கிறோம்ல. எங்களுக்கு நமக்கு தேவைப்படுது. நாளைக்கு கிடைக்குமா? நாளைக்கு தம்பி வேணா எடுத்து. ஏனா எங்களுக்கு கிடைக்கல. 5 கேன் எடுத்து சொல்லுமா? சரி நான் இப்ப அம்மா கிட்ட பேசி சொல்றேன். எத்தனை கேன் கடையில இருக்குன்னு தெரியல. ஏனா எம்டி நான் நைட் தம்பி போய் படிக்கிற பையன். என் பையன் காலேஜ் பிடெக் படிக்கிறான். என் பையன் படிக்கிற பையன் தான் எனக்காண்டி ஹெல்ப் பண்ணுவான். என் பையன் இப்ப இருக்க கேன் போட்டுப்பான். எத்தனை கேன் உள்ள தண்ணி இருக்கோ அத்தனை கேன் நான் என் பையன் நுங்கம்பாக்கம்ல கேட்டா போடுவீங்களா? மாசத்துக்கு ஒரு 500 கேன்னா? உங்க பக்கத்துல அவருக்கு தம்பிக்கு வந்து லைசென்ஸ் எடுக்கல. சின்ன பையன். ஏன்னா நாங்க இன்னொரு பிசினஸ் அவன் வந்து என்னன்னா வண்டி டுப்புன்னு கேக்குற வண்டி கேட்டி எனக்கு பஞ்சப்பா அது வாங்கி தந்தாதா லைசென்ஸ் எடுப்பேன். ஓகேவா? தண்ணி கேன் போறேன்னு சொல்றதுனால என்கிட்ட ஒரு பெரிய ஆப்ஷன் இருக்கு. அத நாங்க உங்க ஃபியூச்சர்ல சொல்றேன். சரிமா நல்லா பண்ணுங்க. எனர்ஜி எனக்கு போயிடுச்சுனா இப்படி வச்சிருக்கீங்க. என் பொண்ணு அடிச்சு என்ன ட்ரெய்னிங் கொடுத்து வச்சிருக்கா. நான் போய் பேசாம என்ன வீடியோ ரீச் ஆகும். இன்னும் ஒரு 30 கடை இருக்கு. அதெல்லாம் போய் எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் உறக்கத்தை போட்டு நாளைக்கு வரேன். பத்திரமா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா